அந்த முதல் அடியே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அடி. அதுக்கு முன்னாடி சாமானியர்கள் நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க. ஆனா ஊருக்கே வந்துட்டு சோறு போடுற விவசாயிகள் தடவை நல்லா வாங்கியிருக்காங்க. மாற்றத்துக்கு எதிர்பார்த்து ஓட்டு போட்டு என்ன அப்படின்னா விவசாய கடன் தள்ளுபடி. அதாவது ஐயா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார், அதாவது நம்ம ஓட்டு போட்டு வந்துட்டு ஒரு ஐயாவை தேர்ந்தெடுத்தோம்ல நல்லது பண்ணுவாருன்னு, அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதாவது 5 ஏக்கர் கீழே இருந்தா 100% கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருந்தா 50% கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு விவசாய கடன். ஆனா இப்போ எவ்வளவு பண்ணிருக்கிறார் அப்படிங்கறது நான் அந்த லிஸ்ட் வந்துட்டு இங்க போடுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன கூத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த பண்ண முடியல, நிதி இல்லை அப்படின்னா மக்கள் முன்னாடி டிரான்ஸ்பரண்டா, அதாவது வெளிப்படையா சொல்லிடுங்க. மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு கூட இங்க தமிழ் மக்கள் அந்த அளவுக்கு அறிவில்லாத சமுதாயம் கிடையாது. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. எங்களால் இதை பண்ண முடியல, எங்க கவர்மெண்ட் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியலப்பா, ஸோ வெயிட் பண்ணுங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையா கம்ப்ளீட் பண்ணி உங்களோட பேரை வந்துட்டு நல்லது பண்ணிக்கோங்க. உங்க பேரை கெடுத்துக்காதீங்க. மக்களை வந்துட்டு நாங்க வந்துட்டு சொல்லிட்டோம் அதனால எதா ஒண்ணு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை போடுறதுக்கு, பிச்சை வாங்கிட்டு போறதுக்கு தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழ் மக்கள் வந்துட்டு பிச்சைக்காரங்க கிடையாது. அதனால எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு நிதி இல்லை, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா அதை ஓப்பனா வெளிப்படையா மக்கள் கிட்ட சொல்லுங்க, வெளிப்படுத்துங்க.